Cheers. Hi bro. Thank you. அது என்ன bro box pizza? நம்ம பாக்ஸ் டைப்ல பீஸா தரனால பாக்ஸ். யூசுவலா வந்துட்டு ரவுண்ட் ஷேப்ல தான் வந்துட்டு பீஸா இருக்கும். இங்க நம்ம பாக்ஸ் டைப்ல பண்ணிட்டோம். ஓனர் bro? கார்த்திக் என்ன தெரியும் எல்லாருக்கும் சொன்னா. அப்படிங்களா? ஓகே ஓகே. ஆஃபர் எது இருக்கா bro? ஆஃபர்ஸ் நம்மளுது டே ஆஃபர்ஸ் இருக்கு. டே ஆஃபர்ஸ்னா எப்படி bro? டே ஆஃபர்ஸ்னா ஒரு பீஸால 30 ரூபீஸ் 50 ரூபீஸ் லெஸ் ஆகி வரும். நீங்கள் டே டைம் வரணும். ஒவ்வொரு பீஸாவும் ஒரு நாளைக்கு 139னா வெஜ்ஜு, நான்வெஜ்னா 159 வரும். இதே வந்துட்டு இப்போ ஈவினிங் மேலே வந்த அப்புறம் இதை 4க்கு அப்புறம் வந்தால் 4க்கு அப்புறம் வந்தானா நம்மக்கிட்ட நார்மல் காம்போஸ் தான் இருக்குது, காம்போ ஆஃபர்ஸ் தான் இருக்குது. காம்போ ஆஃபர்ஸ்னா ப்ரோ என்ன? கப்புள் பீஸா காம்போ, கப்புள் பாஸ்தா காம்போ, ஃபேமிலி காம்போ, பெஸ்டீஸ் காம்போ இருக்குது. ஓகே ஓகே. 450லேருந்து 1000 வரைக்கும் இருக்குது காம்போஸ். ஓ ஓகே சூப்பர். வெஜ் பீஸா, வெஜ் காம்போவும் இருக்குது, நான்வெஜ் காம்போவும் இருக்குது. புரியுது. இது ப்ரோ இந்த ஆஃபர் ப்ரோ? இது வீக் டே ஆஃபர்ஸ். வீக்கெண்டில் நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஷேக் 2 வாங்கினா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் ஃப்ரீ. அப்படின்னா பில் வேல்யூ வந்து 500க்கு மேலேனா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் ஃப்ரீ. அப்படி இல்லைன்னா ஒரே டைம் இதே இருக்காது, அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்க ப்ரௌனி தருவோம். அப்படி டெய்லியுமே வந்துட்டு வெவ்வேறு ஆஃபர். ஆமாம், வீக் டேல வீக்கெண்டில் ஒவ்வொரு ஆஃபர்ஸ் நாங்கள் தந்துக்குவோம். இது இந்த வீக்கில் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது, இந்த வீக் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது. நம்ம ஆஃபரை வந்து தெரிஞ்சுக்கலாம்னா எப்படி ப்ரோ பார்க்கலாம்? நம்மளுக்கு பாக்ஸ் பீஸா அஃபிஷியல் TN29 இருக்குது, இன்ஸ்டா ஐடி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். அதை ஃபாலோ பண்ணால் வந்துட்டு ஆஃபர் நம்ம ரெகுலராக தெரிஞ்சுக்கலாம். ரெகுலராக இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் வரும், அந்த ஃபெஸ்டிவல் டைமில் நாங்கள் ஆஃபர்ஸ் அதிலே இன்க்ளூட் பண்ணுவோம். அப்டேட் பண்ணுவோம். ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே, எனக்கு ஒரு சிப்பா ஒன்று. ஓகே. சிக்கன் பீஸா ஒன்று, டெசர்ட் பீஸா ஒன்று. ஓகே. இது நான்வெஜ் பீஸா வந்துட்டு சிப்பா ஒன்று கொடுத்துருங்க. ஓகே. 14 inch. பட்டர்ஸ்காட்ச் ஒன்று. பட்டர்ஸ்காட்ச் ஷேக் ஒன்று. ஓகே. பாப்பாக்கு ஏதாச்சும் ஒரு ஐஸ்கிரீம். ஓகேண்ணா. ஐஸ்கிரீம் ஏதாச்சும் ஆஃபர் மாதிரி ஏதாச்சும் இருக்காண்ணா? ஐஸ்கிரீமில்
ஐஸ்கிரீம்லாம் ஆஃபர்ஸ்லாம் அதான் 500 500 மேலே தான் இருக்கு. ஆர்டர் பிளேஸ் பண்ணா எவ்வளவு நேரத்துல ப்ரோ சர்வ் பண்ணுவீங்க? 10 minutes 5 minutes. ஓ சூப்பர் சூப்பர். அம்மா ஐஸ்கிரீம் ஃபைன். இந்தடா அப்பாவுக்கு தேங்க்யூ. வெல்கம் சொல்லியே சொல்லல பேசவே மாட்டேங்கிறா ப்ரோ. பீஸா ஆர்டர் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் வந்துட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்கா பாப்பா. ஒரு 5 minutes 10 minutes ஆகும்னு இருக்காங்க. அது வந்தோடனே அதை சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அதுக்குள்ளார பிளாக் கரண்ட் வந்துட்டு ஐஸ்கிரீமை முடிச்சிடுறோம். வாட்டர்பில்லி என்ன போதுமா உனக்கு ஐஸ்கிரீமு? போதுமா? வேணும்னா நீ வாயை திறந்து கேட்டாதான் வாங்கி தருவேன். காத்துதான் வருது, வாய்ஸ் வரல அர்ச்சினி. போதுமா? ஐஸ்கிரீம் உனக்கு வேணுமா வேணாமா? இந்தா நெக்ஸ்ட் என்ன? பீஸா வரப்போகுது. பீஸா வேணுமா வேணாமா? வேணாமா? வேணுமா? வாயை திறந்து பதில் சொல்லு. வேணுமா? சவுண்டா சத்தமா இன்னும் சத்தமா. Good morning coach. கேக்கல. Good morning coach. சத்தமா. Good morning coach. வேணும் அப்படின்னு சொல்லு. சொன்னாதான், இல்லைன்னா இல்லை. வேணுமா? சரி போய் ஆர்டர் பண்ணிடலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. பாக்ஸ் பீஸாவில் எப்படி ப்ரோ இருக்குது டேஸ்ட் எல்லாம்? டேஸ்ட் வைஸ் பரவாயில்ல ப்ரோ. மற்ற இடத்துல கம்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் ரெகுலராக வந்து சாப்பிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ரெகுலர் கஸ்டமர்? ரெகுலர். ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டு தான் போயிட்டு தான் இருப்பேன். ஓகே ஓகே. தருமபுரி வந்தாலே இந்த பக்கம் வந்து பார்த்துட்டு தான் சாப்பிட்டு தான் போவேன். நீங்கள் நான் அந்த பக்கம் இப்போ நேரமாக நான் ஜாப் வேலையாக அந்த பக்கம் வருவோம். வந்தேன்னா இங்கே பார்த்துட்டு தான் நான் போவேன். இந்த அளவுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா தான் கொடுத்துட்டாங்க ப்ரோ. ப்ரைஸும் ஓகே பரவாயில்ல. ஓகே ப்ரோ. இப்போ வந்துட்டு பாக்ஸ் பீஸாவுடைய ஸ்பெஷலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளுக்கு நான் பீஸாவில் நான்வெஜ் எல்லாமே ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. ரெகுலராக வந்தேன்னா ஒரு நாளைக்கு ஒன்று ட்ரை பண்ணுவேன். இல்லை டே ஸ்பெஷல் இருக்குது, டே ஸ்பெஷலும் பார்ப்பேன். அதோட சிக்கன்ஸு அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஆஃபர் காம்போலாம் போடுறாங்களா ப்ரோ, அது எப்படி அது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது பீஸா மட்டும் ப்ரோ டேஸ் ஆஃபரில் போயிட்டு இருக்கோம். அது சாப்பிடுவேன். மற்றபடி காம்போ ஆஃபர் மாதிரி நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம். சரி சரி ப்ரோ. தருமபுரியில் இது மாதிரி பீஸா வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்க அப்படின்றது ஏதாச்சும்? இல்லை ப்ரோ, நான் தருமபுரி ஃபுல்லாக சாப்பிட்டேன். எனக்கு இங்கே தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. மற்ற இடத்துல எனக்கு ஒன்றும் அவ்வளோவோ சாட்டிஸ்ஃபைஸ் இல்லை. அதனால தான் ரெகுலராக நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். பீஸானா நேராக இங்கே வந்துடுவேன். நான் இங்கே பாக்ஸ் பீஸா வந்துட்டு பாக்ஸ் பீஸா வந்துடுவேன். ஓகே ப்ரோ. உங்கள் ஸ்வீட் நேம் ப்ரோ? ஜெகதீஷ். ஓகே தேங்க்யூ. அச்சு பீஸா ரஷினி, ஃபர்ஸ்ட் எது சாப்பிடலாம்? எது? அது என்னது? கிட்கேட் எல்லாம் வச்சு கிட்கேட் பீஸா. அது கிட்கேட் சாக்லேட் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த பீஸா அது.
ஒரு வேளையாக ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துருச்சு. பாப்பா வந்துட்டு ஒரு ஸ்டில் எடுக்கலான்றதுக்குள்ளார அவளுடைய தாட்ஃபுல்லாக இதை எப்படியாச்சும் டேஸ்ட் பண்ணி ஆகணும், ஒரு பைட் பண்ணி ஆகணும்னு எடுத்து பார்த்துட்டே இருந்தா. இதுதானே உனக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிட்ணும் சொல்லுங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது கூட எடுத்து சாப்பிட்ற மாதிரியே போயிட்டு இருந்தா. அவளை வெயிட் பண்ண வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ போஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு சிக் பாண்ட் வந்துட்டு பீஸா ஆர்டர் பண்ணோம் நான்வெஜ்ஜில். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சிக்கன், அப்புறம் வந்துட்டு பாபிக்யூ சிக்கன் இருக்குது. நல்லா பாருங்கள், பிளண்டிங்கே செம்மையாக இருக்குது. மேலே டாப்அப் வந்துட்டு கேப்சிகம், ஆனியன், க்ரீன் சில்லி இதெல்லாம் போட்டிருக்காங்க. பாப்பாவுக்கு வந்துட்டு டெசர்ட்டில் வந்துட்டு கிட்ஸ் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெனு லிஸ்ட் இருந்தது. அதில் வந்துட்டு கிட்கேட் வச்சு பீஸா வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பா வந்துட்டு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டே இருந்தா, அதனால் அவருக்கு வந்துட்டு கொடுத்துருவோம். இப்போ பாருங்க, ப்ரெட்டோட வந்துட்டு செம்மையாக வந்துட்டு பிளண்டிங் ஆகிருக்கு. இந்த இடம் நீங்களே வாங்கிக்கோங்க, கையில் வாங்கிக்கோங்க. சாப்பிடுங்க. ப்ரெட்டும் சரி, இந்த சீஸ் லேயர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கிட்கேட் ஸ்வீட்டு பிடிச்சுக்கோங்க. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? சவுண்டா சொல்லுங்க. சூப்பரா இருக்கா? சரி சாப்பிடுங்க. சிக்கன் ஸ்பைசி சிக்கனும் செம்மையாக இருக்குது, செம்ம ஸ்பைசியாக இருக்குது. சாஃப்டாக நல்லா இருக்குது. பாபிக்யூவும் சரி, ஸ்பைசி சிக்கனும் செம்மையாக இருக்குது. நல்லா ஒவ்வொன்றத்தோட பிளண்டிங் ஆகிருக்கு. சீஸ் தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. வேற லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த கண்டுக்காக விட்டுட்டு சாப்பிட்டே இருக்கா. ஹாட் சில்லி போட்டும் அப்புறம் வந்துட்டு ஆனியன் இதுவும் போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நூடுல்ஸ் அப்படியே போடுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடு சிக்கன் பர்கர். ஃப்ரைட் சிக்கன் செம்மையாக இருக்குது. ஒர்த்துங்க பர்கரு. நீங்களும் பீஸாலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் பீஸாஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தான் இருக்கும். இங்கே பாக்ஸில் ஸ்பெஷல் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் இருக்கும். அதனாலே வந்துட்டு பாக்ஸ் பீஸாஸ்ன்னு வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸ் பீஸாஸ் பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் ஒரு 3 வருஷமாக ரன் பண்ணியிருந்துருக்காங்க. இந்த பர்டிகுலராக லக்கியம்பட்டியில் வந்து இங்கே வந்துட்டு செட்டப் ஆகி ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ மே மாதம் வந்தால் 2 வருஷம் முடிய போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இவளுக்காக தான், இவளுக்கு லீவ் விட்டதும் போதும் அப்பா பீஸா வாங்கிட்டா, பர்கரை வாங்கிட்டா, சோறு வாங்கிட்டா, பிரியாணி வாங்கிட்டான்னு இவன் என்னை டார்ச்சர் பண்ணுறா. நீ தான் டார்ச்சர் பண்ண? இல்லைன்னு வா கேட்டா. நீ தானே பீஸா சாப்பிட்லாம்பான்னு கேட்டே இல்லையா? கேட்கலையா? அப்புறம் கூப்பிட்டு வர மாட்டேன். இவ தாங்க கேட்டுக்கிட்டே இருந்தா. ஸ்கூல் லீவ் விட்டதும் போதும் எங்கேயாச்சும் கூப்பிட்டு பாப்பா, ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டுப்போம், பீஸா வாங்கிட்டா, பர்கர் வாங்கிட்டான்னு சொல்லிகிட்டே இருந்தான். தர்மபுரியில் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு டேஸ்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு வேறு எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதுக்கு மேலே ஏதாச்சும் உருவானா உண்டு. இந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சரி,
அந்த ப்ரெசன்டேஷனும் சரி, ஒரு கார்பெட் லெவல் வந்துட்டு மற்ற இடத்துலலாம் நம்ம சாப்பிட்டா பீஸாக்குன்னே தனியாக இருக்குல்ல, அங்கே சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இவங்க கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ண அடுத்த ஒரு 5 to 10 minutes தான் நமக்கு தேவையான ஆர்டர் வந்துட்டு டேபிளுக்கு வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டைனியும் இருக்குது, டேக்அவேயும் இருக்குங்க. குறிப்பாக இதோடைய ஆம்பியன்ஸ் தாங்க வேற லெவலில் இருக்கு. நம்ம பார்க்கவே யூனிக்காக இருக்கு. ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அண்ட் இதாக இருக்கும். இந்த பக்கம் வந்துட்டு லைட் வெளிச்சத்தோட வந்துட்டு ஒரு செட்டப் நல்லா இருக்கு. ஒரு பைட் பர்கர். கிட்கேட் பீஸா இதுதான் வேணுமா? எப்படி இருக்கு டேஸ்ட்? கிட்கேட் பீஸா ஜூஸ். எடுத்துடலாம். நீங்க சாப்பிடுவீங்களா? அப்ப எடுத்துடலாம். ஃபுட் பிளாக் சேனல் தானா? அனில் ஏ விளாக்ன்ட்டு இருக்கணும். ஃபுட் பிளாக பர்சனல் விளாக் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். கிட்கேட் பீஸா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாப்பா பாருங்க விடாத சாப்பிட்டு இருக்கா. அப்போவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்துட்டு குழந்தைங்க லைக் பண்ணுவாங்கன்றத. இது ஸ்பைசியாக சாப்பிட்டுட்டு இது ஸ்வீட்டாக சாப்பிட்டா அப்படி இருக்கு. காம்பினேஷனும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பட்டர் ஸ்காட்ச் ஷேக். செம்மையா இருக்குங்க. இந்தாங்க, இவ தான் கேட்டுக்கிட்டே இருந்தா. இதுவும் ஸ்வீட்டு, இதுவும் ஸ்வீட்டு. காய்ச்சல் ஒருத்தர் போதும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிக்கும். கிட்டத்தட்ட இந்த பாக்ஸ் வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, பாண்டிச்சேரி, மதுரை, திருநெல்வேலி, ஸ்ரீபெரும்புதூர், ஒசூர், திருச்சி, சேலம், தர்மபுரி, கல்கட்டா வரையும் இருக்கு. தர்மபுரியில தான் நம்ம இப்போ இருக்கோம். இவங்களுடைய ஆஃபரு, டிஸ்கவுண்ட்டு, டெய்லி ஆஃபரும் இருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு மார்னிங் ஒரு லெவல் AM to 4 PM வரையும் நீங்கள் வந்தீங்கன்னா நான்வெஜ் பீஸாலையும் சரி, வெஜ் பீஸாலையும் சரி அவங்க ஒரு காம்போ ஆஃபர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாத டிஃப்ரெண்ட்டான காம்போஸ் மிக்ஸ் பண்ணி ஆஃபர்ஸும் வச்சுட்ருக்காங்க. வீக்லி ஒரு காம்போ ஆஃபர் இருக்குது. அந்த நாங்கள் என்ட்ரன்ஸில் வந்த உடனேயுமே டிஸ்பிளேலே இருந்தது. அது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு காம்போ மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபருங்க, 1 வீக் ஒரு ஆஃபர். இது மாதிரிலாம் வெரைட்டி ஆஃபர்லாம் இங்கே இருக்கும். அந்த ஆஃபரெல்லாம் நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி பாக்ஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜில் டெய்லி ஆஃபர்ஸ் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. அங்கே நீங்கள் வந்து வேணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு பெப்பி சிக்கன் பீஸாஸ். இது வந்துட்டு எங்கள் கேமராமேனுக்கு ஆர்டர் பண்ணது. சும்மா ஒன்று டேஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்க, இதில் சீஸ் புல்லிங் கரெக்டாக வருது. இதில் எல்லோ கேப்சியம், க்ரீன் கேப்சியம், ஆனியன் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான பெப்பர் போட்டு பெப்பி மாதிரி சிக்கன் வந்துட்டு அந்த இதை போட்டு கொடுத்துருக்காங்க. மை சன் கலை பீட்சா லவர் கேட்குதுங்களா? பீட்சா வெறியன்னு சொல்லலாம். ஏழு பீஸ் கொண்டு வந்தான். தருமபுரியில் எல்லா கடைக்கும் போயிடுவான். பீட்சா கடைனா எல்லா கடைக்கும் போய் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி தான் வராது.
ஆனால் எல்லா கடையும் பீட்சா சாப்பிடுங்கிறாங்க. கறி பெரிய பெரிய பீஸாக இருக்கும். ஏன் கடை சில்லி பெரிய பீஸா இருக்குல்ல? மற்ற கடை பீட்சாலாம் சின்ன சின்னதாக இருக்கும். இருக்குதா இல்லைன்னு தெரியாது. இங்கெல்லாம் பெரிய பெரிய பீஸாக இருக்கு. சிரிக்காதப்பா. ஏன் சிரிக்க? தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் மிடில் கிளாஸ் வாரியர்ஸ். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு லீவ் விட்டதும் போதும். ஏன்னா வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போ, பர்கர் வாங்கித்தா, பீஸா வாங்கித்தா, என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவளுக்காகவே வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு லக்கியம்பட்டியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் பீஸா கார்னருக்கு நம்ம வந்திருந்தோம். பாக்ஸ் பீஸாவில் பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர், சாலட், ஐஸ்கிரீம், மில்க் ஷேக்கு, டெசர்ட் கிடைக்கும். நாங்கள் சாப்பிட்ட சிக்கன் பீஸாவாக இருக்கட்டும், நாங்கள் சாப்பிட்டது வந்துட்டு 14 inches. அது மட்டும் இல்லாத கிட்ஸுக்கு ஃபேவரான கிட்கேட் பீஸா, அப்புறம் நம்ம கேமராமேனுக்கான பெப்பி சிக்கன் பீஸா, இதுவெல்லாம் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாத சிக்கன் ஃப்ரைடு வந்துட்டு பர்கர் செம்மையாக இருந்தது. எனக்கு வந்துட்டு ப்ரைஸ் வைஸாகவும் எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே சாப்பிட்ருந்தா அதை வந்துட்டு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பீஸான்ட்டு வந்துட்டு நான் சின்ன பையனா இதை பாப்பாவோட கொஞ்சம் வளர்ந்த பையனாக இருக்கும்போது பீஸா சென்டர்னு வந்துட்டு ஒரு இடம் சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்துட்டு பீஸா சேல் ஆகும்னு வந்துட்டு சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டு பார்ப்போம். அது காக்கா முட்டையில் வந்துட்டு ஒரு காமெடி வரும், இதுக்கு 1000 சொல்கிற தோசையே சூப்பராக இருக்குன்ட்டு. அது மாதிரி தான் எனக்கு வந்துட்டு தருமபுரியில் வந்துட்டு பீஸா சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே சாப்பிடும்போது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மெட்ரோ சிட்டிஸ்லாம் சாப்பிட்டா பீஸா வந்துட்டு எவ்வளோ குவான்டிட்டியாக குவாலிட்டியாக டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே எதுவும் சாப்பிட்ருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் சாப்பிட்டா இருந்தாலும் சரி, நம்ம வீடியோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி டேஸ்ட் இருந்ததுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத அனில் ஏஐ விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது புது கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் வந்துட்டு ஒரு 10K அடிக்கணும்னு வந்துட்டு எய்ம் பண்ணி போயிட்டுருக்கோம். எங்களுடைய டார்கெட் 1 million. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 10Kனாச்சும் ரீச் ஆகும் சப்பில் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். கீழே வந்துட்டு சோசியல் மீடியா லிங்க் இருக்குது, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் மறக்காத குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா டெசர்ட்லேயும் ஐஸ்கிரீமையும் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருந்தது. கிட்கேட் பீஸாலாம் வேறு லெவலில் இருந்தது. எனக்கு அல்டிமேட்டாக இருந்தது. பாப்பாவும் வந்துட்டு எப்படி சாப்பிட்டா நீங்களும் பார்த்துருப்பீங்க. மஸ்ட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்க மெனுவில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் மிடில் கிளாஸ் பையன் அனில். பாய். முடியாதா கோச்? அப்போ நாங்களாம் வேஸ்ட்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம்.